மதத்தை வைத்து அரசியல் நடத்திவிடலாம் என்று இந்துத்துவா சக்திகள் பல வழிகளிலும் முயன்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் ஆட்சி ஒரு அலங்கோலமான ஒரு நிர்வாகம். எடப்பாடி அவர்கள் இப்பொழுது எதிர்வரிசையில் இருப்பதனால் அவர் தனக்கு தோன்றியதையெல்லாம், கற்பனையாக தோன்றியதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமா ஆமா, மிகவும் வேதனைக்குரியது. முன்கூட்டியே அரசு உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு கூட்டம் திரளும், பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டால் அங்கே இப்படிப்பட்ட விபரீத மரணங்கள் நிகழக்கூடும், அதை தடுக்க வேண்டும் என்று யூகித்து தக்க ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். மறைந்த அந்த உயிர்களுக்கு, அவர்களை பறிகொடுத்து தவிக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை, இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகன் மாநாடு நடத்த இந்து அமைப்புகள் திட்டமிட்டிருக்கிறாங்க. பாஜகவும் இதை முன்னெடுத்து பண்றாங்க. யூபியில எப்படி ராமரை பிரதிநிதிப்படுத்துறாங்களோ அதே போல தமிழ்நாட்டில் முருகனை பிரதிநிதிப்படுத்தி சில கட்சிகளை இயங்கிட்டு எப்படி பாக்குறீங்க? மதத்தை வைத்து அரசியல் நடத்திவிடலாம் என்று இந்துத்துவா சக்திகள் பல வழிகளிலும் முயன்று கொண்டிருக்கின்றன. மற்ற மொழிகளை அழித்து விட்டாலும் பரவாயில்லை என்று. ஆனால் செந்தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் உணர்ச்சி 70 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து பீரிட்டு எழுந்ததோ, மொழி புரட்சி நடந்ததோ, அதுபோல இன்றைக்கு கேரளத்திலே இந்தி சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், அதே கர்நாடகத்திலே நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்றும், அதை போல மராட்டியத்தில் நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்று சொல்லியும், வங்காளத்திலும் அந்த குரல், பஞ்சாபிலும் அந்த குரல், முன்பு தமிழ்நாட்டில் மட்டும் ஒலித்த அந்த குரல் இன்று பல மாநிலங்களிலே, இந்தி அல்லாத மொழி பேசுகிற மாநிலங்களிலே ஏற்பட்டிருப்பது நல்ல திருப்பமாகும். அந்த உணர்வு வளர்வதற்கு திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அரணாக நிற்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திசை நோக்கி மேலும் கருத்துக்களை பரப்புகின்ற வேலையிலே நாங்கள் ஈடுபடுவோம். அவர்கள் ஆட்சி ஒரு அலங்கோலமான ஒரு நிர்வாகம், ஏராளமான தவறுகள். அப்பொழுது பலவிதத்திலும் மக்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களையோ, தமிழக மீனவர்களையோ, தமிழக விவசாயிகளையோ பாதுகாப்பதற்கு அதிமுக அரசு எதுவும் செய்யவில்லை. எடப்பாடி அவர்கள் இப்பொழுது எதிர்வரிசையில் இருப்பதனால் அவர் தனக்கு தோன்றியதையெல்லாம், கற்பனையாக தோன்றியதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்.